என்னாச்சு? இதெல்லாம் ரொம்ப மோசம். பாவம் அந்த அக்கா முகமே வாடி போயிடுச்சு. அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக எவ்வளவு ஆசையா இருந்தாங்க தெரியுமா? ஆமா உமா, இந்த காலத்துல பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல. பாரு, கல்யாணம் மனமேடை வரைக்கும் போய் இந்த அளவுக்கு பெரிய ட்விஸ்ட். எப்பா, நம்ம பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே கேட்டுடணும், யாரையாவது விரும்புறீங்களா இல்லையான்னு. நம்மளால இந்த மாதிரி அசிங்கப்பட முடியாது. ஐயோ, நம்ம பசங்க எல்லாம் அந்த அளவுக்கு பண்றதுக்கு தைரியமே கிடையாது அவங்களுக்கெல்லாம். அதுவும் இல்லாம புவனாலாம் நான் எந்த பையனை காட்டுறேனோ அவங்கதான் கல்யாணம் பண்ணிப்பா. ஆனா அந்த ஆனந்து அவன் வீட்லயே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். ஆனா இது இந்த மாதிரி ஆகும்ன்ற அளவுக்குலாம் நான் எதிர்பார்க்கல. ஆமாயா, நானும் கவனிச்சேன். இந்த திருவிழாலெல்லாம் அந்த பிள்ளையே தான் சுத்தி சுத்தி வந்தான். அப்புறம் அந்த டூர்ல அந்த பிள்ளைக்கு கல்யாண பேச்சு எடுத்தப்போ அவங்க வந்து அழுதுட்டே போனா. நான் அதெல்லாம் கவனிச்சேன். சரி, ஏதோ ஓடுதுரா, கண்டிப்பா வெளியில வரதானே போகுது விஷயம் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இப்படி திடீர்னு கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அது விடுவோமா. வீட்டுல பசங்க 2 பேர் தனியா இருக்காங்க. வா உள்ள போலாம். நம்ம போய் எவ்வளவு நேரம் ஆச்சு. அங்க நடந்த கலாட்டால வீட்டுக்கு வரணும்ன்றதே மறந்து போயிட்டேன். ஆமாயா, எனக்கு புவனாவை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் என் குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? எப்போதான் அந்த குருஜி வருவாருன்னே தெரியல. அவரால் மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும். அவளை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. தலைமுடியெல்லாம் கொட்டி போய் கண்ணெல்லாம் வெளியில வந்து அவ ஒழுங்கா சாப்பிட்டே பல வாரம் ஆச்சு. கவலைப்படாத உமா, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். சரி வா உள்ள போலாம். சரியா. கதவை திறந்து வச்சுட்டு இவ எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ரியா, ரியா, எங்கடி இருக்க? ரியா, ரியா, எங்கடி போய் தொலைஞ்ச? கொஞ்ச நேரம் உன்னை போன வந்து பாத்துக்க சொன்ன, ஆளையே காணோம். அவ ரூம்ல கூட ஆளை காணோம். எங்கதான் போனாலும். என்ன இப்போ நீங்க என் பேரை ஏலம் போடுறது தெரு ஃபுல்லா கேக்குது. எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? ஏண்டி, உன்னை போனாவை பாத்துக்கொடின்னு சொன்னா வீட்டெல்லாம் திறந்து போட்டு எங்கடி போயிருக்க? மா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம்ஸ் வருது, அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஸ்டடி பண்ணணும்ட்டு இப்பதான் போய் படிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். இது நீயும் வீட்ல இல்லையா? அவளை மட்டும் எதுக்குடி வீட்டுல தனியா விட்ட? வீட்டுல அவ தனியா இருக்க கூடாதுன்னு உன்னை விட்டுட்டு நாங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு போகணும். உன்னால பாத்துக்க முடியாதுன்னா பாத்துக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? ஐயோ போதும், நிறுத்துமா. சும்மா ஏன் பொண்ணுன்னு நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணிருக்க. இல்ல, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். நீ அவளை மட்டும் தான் பத்தியா? என்னென்ன தவிட்டுக்கா வாங்கின? உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் போய் என் பொண்ணு எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வரேன். புவனா, புவனா, புவனா. ரியா, நீ எப்படி வீட்ல இருந்து வெளியில போன? இங்க போனவ ஆளே காணோம். அவளோட அறை வேற திறந்திருக்கு. எங்க போனானே தெரியல. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உடம்புல வேற பேய் இருக்கு. எங்க போனானே தெரியலையே அவ. என்ன சொல்ற உமா? அவ திறந்திருக்கா? யார் திறந்து விட்டாங்கன்னு தெரியலையே. ஐயோ, அதுக்குதான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன், வீட்டுல நான் இருக்கேன், நீ மட்டும் கல்யாணத்துக்கு போன்னு. இந்த ரியாவெல்லாம் நம்பவே முடியாது. அவ அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருக்கா. அவ எப்படி வெளியில போனானே தெரியல. இப்ப போனா எங்க இருக்கானே தெரியல. நான் ஜஸ்ட் ஒரு 5 minutes தாமா கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தேன். வீட்லயே இருக்க வெறுப்பா இருக்கேன்னு. இவ எப்படி போனான்னு எனக்கு தெரியல. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? என் பொண்ணு போய் நான் எங்கன்னு தேட போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உமா, அவ ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்ல. இங்கதான் எங்கன்னா பக்கத்துல இருப்பா. வா போய் பாப்போம், விசாரிச்சு பாப்போம். ஆமா ஆமா, சரி வாயா, சீக்கிரமா போவோம். ரொம்ப சாரி ஷாலு, நான் உன்கிட்ட இந்த பிளான் பத்தி சொல்லியிருக்கணும். சொல்றதுக்கான சூழ்நிலை அமையல. எல்லாத்துக்குமே நீதான் கூட இருந்த. ஆனா கடைசியில உனக்கே தெரியாம இந்த கல்யாணம் நடந்துருச்சு. பரவாயில்ல சாண்டி, காஷ்மோரா இப்பதான் சொன்னாரு இந்த பிளான் எல்லாமே காஷ்மோராவும் விஜயும் சேர்ந்து போட்டதுதான்னு. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதுவே போதும். நான் வேற பயந்துட்டே இருந்தேன், எங்க ராக்கி அண்ணாதான் தாலி கட்டிட்டாரோன்னு. என்னத்த சொல்ற? அது எப்படி என் பேராண்டி விட்டுருவான்? அவன் காதலிக்கிற பிள்ளைய அவன் தான் கட்டிப்பான். வேற யாரையாவது கட்டிக்க விட்டுருவானா? அம்மாவும் அப்பாவும் இன்னும் கோவமா தான் இருக்காங்களா? ஆமா, கவி
என் மேல கோவமா? அப்பெல்லாம் எதுவும் இல்ல சாண்டி. கவி வீட்ல இருக்கா. அவளும் என் கூட வந்தா அப்புறம் வீட்ல எல்லாருக்கும் டவுட் வந்துரும்ல. நான் யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கேன். சித்தியும் சித்தப்பாவும் கொஞ்சம் கோவமா தான் இருக்காங்க. ஆனாலும் சீக்கிரமா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. உன் லைஃபை ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணு. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஷாலு. ஹே சாண்டி, ஏன் ரொம்ப சென்டிமெண்ட் ஆகுற? உன் கூட தான் ஆனந்த் இருக்காருல்ல, உன்னை நல்லா பார்த்துப்பாரு. அதுவும் இல்லாம நானும் கவியும் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறோம். அப்புறம் இன்னைக்கு நைட் உன்னோட திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றேன். ஓகே. ಸಾಯಿ ಸಾಯಿ ನಿನ್ನ ಸಾಯಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. ಹೀಗೆ ಸತ್ತೋಗು, ನನಗೆ ಫಲ ಬೇಕು. ನೀನ್ ಸತ್ತರೇನೆ ನನಗೆ ಫಲ ಬರುತ್ತೆ. ಸಾಯಿ. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. இவன் கழுத்து போட்டு நெருக்கிறான். காப்பாத்துங்க. ஆனந்த், ஆனந்த் காப்பாத்துங்க. அவனை யாராவது காப்பாத்துங்க. ஆனந்த், பேரண்டி, பேரண்டி, டேய் யாராவது போய் காப்பாத்துங்கடா. அந்த பொண்ணு என்ன போட்டு கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கா. இது புவனா தானே? இவளுக்கு திடீர்னு என்னாச்சு? எப்படி அப்படி பறந்து வந்தாங்க? இப்ப அதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அவளை போய் எப்படியாவது தடுக்கணும். இல்லைன்னா ஆனந்தோட கழுத்தை போட்டு நெரிச்சு விட்டுருவா போல. ஆனந்த், ஆனந்த் உனக்கு ஒண்ணும் ஆகாது. சண்டி, சண்டி அழாத. அதான் காஷ்மீரா விஜய் போயிருக்காங்கல்ல, காப்பாத்திடுவாங்க, அழாத. ஹே, அவளை விடு, அவளை கொன்னுடாத, அவளை விடு. இவ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டா போல. இவளை பிடிச்சி இழுத்தாதான் சரியா வரும். காஷ்மீரா, அவளை பிடிச்சி இழுங்க. ஓகே விஜய். விஜய், என்னால சுத்தமா முடியல. கொஞ்சம் கூட நகரவே மாட்டேன்றா. இன்னும் ட்ரை பண்ணி இழுங்க, இல்லைன்னா அவன் ஆளுநை கொண்டுடுவான். இது என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா? எனக்கு என்னமோ இது நார்மலான பொண்ணு மாதிரியே தெரியல. பேபிஸ் அது ஏதாவது இருக்குமோன்னு தோணுது. கடவுளே, என்ன இது? ரெண்டு ஆம்பளை பசங்க பிடிச்சி இழுத்தோம். அந்த குச்சினாடி இருக்க பொண்ணு இழுக்க முடியலையா? இது பார்க்க ஏதோ பீட்டி சாச மாதிரி இருக்கே. கடவுளே, நீதான் எப்படியாவது என் பேரனை காப்பாற்றணும். அங்க என்ன நடக்குது ஷாலு? ஏன் யாராலையும் உணவு பிடிச்சி இழுக்க முடியல? எனக்கும் அதுதான் ஒன்றும் புரியல சண்டி. ஒருவேளை புவனாக்குள்ள சித்திரலேகா இருக்காளோ? என்ன சொல்ற நீ? அப்போ அவ ஆனந்த கொன்னுடுவாளா? ஆனந்த், ப்ளீஸ் யாராவது அவனை காப்பாத்துங்க. என்ன நடக்குதுங்க? ஆண்டி, உண்மையை சொல்லுங்க. புவனுக்கு என்னாச்சு? அவன் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா? உங்களுக்கு அவளை பத்தி ஏதாவது தெரியுமா? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, இன்னைக்குதான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவன் என் புருஷனை கொண்டுடுவா போல. ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லிடுங்க. உமா, தயவு செஞ்சு என் பேரன் உயிரை காப்பாத்து உமா. உன் பொண்ணுக்கு என்னாச்சு உமா? எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் மறைச்சது ரொம்ப பெரிய தப்பா போயிடுச்சு. என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதுவும் சித்திரலேகா தான் பிடிச்சிருக்கா. அட கடவுளே, அவளோட பேய பிடிச்சிருக்கு. என் பேரனோட உயிர். ஐயோ கடவுளே, எப்படியாவது என் பேரனை காப்பாத்தி கொடுப்பா. ப்ளீஸ் என்னை விட்டுரு. எனக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு. நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு என்ன கொன்னுடாத. பல கனவோட நான் காதலிச்ச பொண்ணு இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்கேன். என்னை இப்படி சாவடிச்சு போட்டுறாத. என்ன விடு. ಆಗಲ್ಲ ಆಗಲ್ಲ, ನೀನು ಸಾಯ್ಬೇಕು. ಹಾಗೇನೆ ನನಗೆ ಎಲ್ಲ ಶಕ್ತಿನೂ ಬರುತ್ತೆ. ಆಮೇಲೆ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವನ ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತೆ. ನೀನು ಸಾಯಲೇಬೇಕು.
ಆಗ್ತಿದೆ. ಬೇಡ, ಬಿಟ್ಬಿಡು, ಬೇಡ. ನಾನು ನಿನ್ನ ಸುಮ್ಮನೆ ಬಿಡಲ್ಲ. ನನ್ನ ಬಿಡು. ನನಗೆ ಮುಕ್ತಿ ಬೇಕು. ಮತ್ತೆ ನನ್ನ ಹಾಗೆ ಮಾಡಬೇಡಿ. ಬಿಡಿ ನನ್ನ. ஆ டே அண்ணா, உனக்கு ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. சரி சரி, பொறுமையா என் கையை பிடிச்சி எந்திரி. பார்த்துடா. அப்பா, பயங்கரமா பயந்துட்டேன்டா விஜய். ஒன்றும் இல்லைடா. அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் குருஜி வந்துட்டாருல்ல, பார்த்துப்பாரு. ம். ஐயோ என் பொண்ணோட முடிய பிடிச்சு எங்க எடுத்துட்டு போறாங்க? குருஜி, என் பொண்ணை விட்டுருங்க. நீ உமா அழாதடி, உன் பொண்ணு ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அவ உள்ள இருக்க பேயதான் ஓட்டி விடுவாங்க. ஐயோ கடவுளே, ஏன்னா எங்களுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டமோ? பாவம் என் பொண்ணு. பயப்படாத உமா, அதான் குருஜி வந்துட்டாருல்ல, அவர் கண்டிப்பா அந்த பேய ஓட்டிடுவாரு. ஐயோ என் பொண்ணு, அவளை தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. புவனா, அம்மா வரம்மா. ஐயோ, இவ வேற போய் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏ உமா நில்லு. ಬೇಡ, ಬೇಡ, ಮಾಡಬೇಡ. நம சிவாய. சுவாமிஜி, என் பொண்ணுக்கு என்னாச்சு? அவ ஏன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா? ஒன்றும் கவலைப்பட வேண்டாமா. உங்க பொண்ணு மயக்கத்துல இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஆனா இதுக்கப்புறம் பிள்ளைய எங்கேயும் தனியா அனுப்பாதீங்க. சரிங்க சுவாமி, ரொம்ப நன்றி. என் பிள்ளையோட வாழ்க்கையையும் உயிரையும் காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. எல்லாம் அவன் செயல். இப்ப இந்த சித்திரலேகா ரொம்ப பலவீனமா இருந்திருக்கா. அதனாலதான் என்னால இவளை தற்காலிகமா அடைச்சு வைக்க முடிஞ்சது. இன்னும் இவளை நான் முழுமையா அடைச்சு வைக்கல. அதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். 2 நாள் கழிச்சு வர அமாவாசை அன்னைக்குதான் என்னால இவளை முழுசா சிறப்பிடிச்சு வைக்க முடியும். அது வரைக்கும் இந்த ஆணியை யாரும் பிடுங்கி போடாம இருக்கணும். அவளோட ஒட்டுமொத்த சக்தியும் அவளோட முடியில தான் இருக்கு. இந்த ஆணிய யாராவது கழட்டி போட்டுட்டா அவன் ரொம்ப ஆக்ரோஷமா மறுபடியும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அவளுடைய அந்த ருத்ர தாண்டவத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சித்ரலேகாவை முழுசா அழிக்கிறதுக்கான வழிய நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 2 நாள் கழிச்சு வர அமாவாசை அன்னைக்கு சித்ரலேகாவை முழுசா அழிச்சிடலாம். ஆனா அது வரைக்கும் இந்த ஆணியை யாரும் புடுங்க கூடாது. அதை நீங்க தான் பொறுப்பா பாத்துக்கணும் தலைவரே. கண்டிப்பா குருஜி, இந்த மரம் பக்கத்துல யாருமே வரவிடாம பாத்துக்கிறது என்னோட கடமை. இந்த 2 நாள் ஃபுல்லா ஆளுங்களை போட்டு யாரையுமே இது பக்கத்துல வராம நெருங்க விடாம நான் பாத்துக்கிறேன். சித்ரலேகான்ற ஒரு பெரிய பிரச்சனை எங்க ஊரை விட்டு போனாலே எங்களுக்கு போதும். என்னாச்சு இந்த காஷ்மோராக்கு? இங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க சித்ரலேகாவை அழிச்சிடலான்னு. ஆனா இவனோட முகம் மட்டும் சரியில்லையே. இவ்வளோ நேரம் நார்மலா இருந்தான், இப்ப இந்த சித்ரலேகாவை அழிச்சிடலான்னு சொல்றப்போ முகமே மாறுதே. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கண்டுபிடிக்கணும்.